السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما نافعا. الحمد لله. 10 நிமிஷத்துக்குள்ள 10 விஷயங்கள். இதில் முதலாவது இஸ்லாமிய வரலாறு. இதில் ஹல்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பற்றி பார்க்கலாம். ஹல்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்க பிரபலமான ஒரு இறை தூதராக இருக்கிறாங்க. இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈராக் அப்படிங்கிற பிரபலமான பாபில் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாங்க. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணன் மகனாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே ஈமான் கொண்ட முதல் நபரும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இவங்கள சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க பராமரித்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சபோது அந்த பயணத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட இருக்கிறாங்க. மிஸ்ரிலிருந்து திரும்பிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாலஸ்தீன் நாட்டில் தங்கிடுறாங்க. ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உர்தூன் ஷாம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடுறாங்க. இந்த ஊருக்கு சில மைல் தூரத்தில் தான் சாவுக்கடல் இருக்குது, அதாவது டெட்சி. அந்த டெட்சிக்கு பக்கத்தில் அந்த கரையோரத்தில் சதும் ஆமூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை சீர்திருத்துறதுக்காக தான் அல்லாஹ் தாலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியாக அனுப்புகிறான். இரண்டாவது விஷயம் அன்னலாரின் அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் மேற்கொண்ட அந்த இரவில் அவங்களுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுக்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மண்ணை நிரப்பிக்கிட்டு வெளியில் யாசின் சூரா ஆரம்பத்தில் இருந்து ஃபக்ஷைனா ஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் இது வரைக்கும் ஓதி அந்த மண்ணை அள்ளி காஃபிர்கள் பக்கம் வீசிக்கிட்டே வராங்க. காஃபிர்கள் யாருமே நபி அவங்கள பார்க்க முடியலை. இது பைஹக்கியில் பதிவாயிருக்கு. மூன்றாவது விஷயமா ஒரு ஃபரலை பற்றி. தொழுகையை மறதியாக விட்டவங்க, அப்படி இல்லைன்னா தொழுகை நேரத்தில் தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நினப்பு வந்ததும் கண்டிப்பாக தொழுதுறணும்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது திருமிதியில் பதிவாயிருக்கு. நான்காவது விஷயமா ஒரு சுன்னத்தை பற்றி. கபிரிஸ்தானில் நுழையும் போது நம்ம இந்த துஆவை ஓதிக்கொள்ளணும். இது நபி அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முக்மினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, மன்னரையில் உள்ள முக்மீன்களே உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்கள் கூட வந்து சேர்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பதிவாயிருக்கு. இது அபூதாவுதில் இருக்குது. ஐந்தாவது விஷயமா ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நல்ல முறையில் உழு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முழு கவனத்தோட 2 ரக்காத் தொழுதோம் அப்படின்னா சொர்க்கம் நம்மளுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவாயிருக்கு. அதாவது உழு செஞ்சதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுவதுக்கு தஹியத்துல் உலு, அதாவது உளுவுடைய காணிக்கைன்னு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். ஆறாவது விஷயமா ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களுடைய தொழுகையில் பராமுகமாக இருப்பாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் தொழுகிறாங்கன்னு சொல்லி மாஊன் சூரால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏழாவது விஷயமா உலகத்தை பற்றி. அதே போல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனினும் மனிதன் அவனுடைய இரட்சகன் அவனை சோதித்து பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவன் என் இரட்சகன் என்னை கண்ணியப்படுத்தி உள்ளான் என்று கூறுகிறான், இது அவனுக்கு சோதனையே அப்படின்னு சொல்லி ஃபஜ்ர் சூரால வருது. சுப்ஹானல்லாஹ். எட்டாவது விஷயமா மறுமையை பற்றி. நரகத்தினுடைய நெருப்பை ஒரு வாளி, ஒரு பக்கெட், வாளி அளவுக்கு எடுத்து பூமியோடைய மையப்பகுதி, பூமியோட சென்டர், அந்த சென்டர் பகுதியில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே அதனுடைய நாற்றத்தால் ரொம்ப ஸ்மெல் வருமா, ஸோ அந்த நாற்றத்தால் நோகடிச்சிருமா. அதே போல் நரகத்தோடைய தீப்பொறி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தீப்பொறி ஒன்று கிழக்கு திசையில் வச்சா அதனுடைய அனல் அதனுடைய வெப்பம் அது மேற்கு திசை வரைக்கும் போயிடுமா அப்படின்னு சொல்லி நபி அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்ரானியில் பதிவாயிருக்கு. 9வது விஷயம் நபி வழி மருத்துவம். உணவு நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால அது வயிற்றை நல்லா சுத்தம் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வியாதியை வேரோட கலைக்கக்கூடியதாக இருக்குது இந்த முலாம்பழம்.
10வது விஷயமா அன்னலாரின் அறிவுரை. ஒரு கூட்டத்துக்குள்ளே நுழையிறோம், ஒரு சபைக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா முதல்ல சலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த சபையை விட்டு நம்ம புறப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்பையும் நம்ம சலாம் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி நபி அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் மேலும் ஒரு 10 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதிகமாக அல்லாஹ் தாலாக்கு ஷுக்குர் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்காக ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.